அதான் இவ்வாறு ஈடுபட்டிருக்கும். அதுல இருந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. 12ஆம் அத்தியாயம் 6 to 7 ஸ்லோகம். ஸ்லோகம் ஒரு வாட்டி படிச்சிடுறேன். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரா அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமீனா சிராத் பார்த்த மையா வேஷித சேதசாம். யாரோ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ மொழிபெயர்ப்பு படிங்க. அப்புறம் வந்து அந்த 3வது பேராகிராஃப்ல இருந்து மறுபடி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் மொழிபெயர்ப்பு யாராவது படி. கவிதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஆனால் கேக்குதா மாதாஜி? கேக்குதுங்க மாதாஜி. ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறளாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனதை எண்ணில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிருதாவின் மகனே, அவர்கள் பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். 2வது பேராகிராஃப் மாதாஜி. ஆமா, இவ்வாறு ஈடுபட்டிருக்கும் தூய பக்தனை ஜடவாழ்வின் கடலில் இருந்து தாமதமின்றி தாமே விடுவிப்பதாக முழுமுதற் கடவுள் இங்கே உறுதியளிக்கிறார். யோக பயிற்சியில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் யோக வழிமுறையின் மூலம் தமது ஆத்மாவை தாங்கள் விரும்பும் எந்த கிரகத்திற்கு வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். மற்றவர்களோ இதர வழிமுறைகளை அணுகுகின்றனர். ஆனால் பக்தனை பொறுத்தவரையில் இறைவன் தாமாக வந்து அவனை ஏற்றுக்கொள்கின்றார் என்பது இங்கே மிகவும் தெளிவாக கூறப்படுகின்றது. ஆன்மீக வெளிக்கு தன்னை மாற்றிக்கொள்ள மிகுந்த அனுபவசாலியாக வேண்டும் என்று எண்ணி காத்திருக்க வேண்டிய அவசியம் பக்தனுக்கு இல்லை. வராக புராணத்தில் பின்வரும் ஸ்லோகம் காணப்படுகிறது. நயாமி பரமம் ஸ்தானம் ஹரிசிர் ஆதிகதிம் வினா கருடஸ்கந்தம் ஆரோப்பிய எதேதம் அணிபாரிதக. இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவெனில், ஒரு பக்தன் தனது ஆத்மாவை ஆன்மீக மாற்றிக்கொள்ள அஷ்டாங்க யோகத்தை பயில வேண்டிய அவசியம் இல்லை. பக்தனுக்கான பொறுப்பினை முழுமுதற் கடவுள் தானே ஏற்றுக்கொள்கிறார். நானே விடுவிப்பவனாக ஆகிறேன் என்று அவர் இங்கே தெளிவாக கூறுகிறார். தனது பெற்றோரால் முழுமையாக கவனிக்கப்படும் குழந்தையின் நிலை பாதுகாப்பானது ஆகும். அதுபோல ஒரு பக்தன் தன்னை பிற கிரகங்களுக்கு மாற்றிக்கொள்ள யோக பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக பெரும் கருணையுடன் கருட வாகனத்தில் விரைந்து வரும் முழுமுதற் கடவுள் பக்தனை ஜடவாழ்வில் இருந்து உடனடியாக விடுதலை செய்கின்றார். கடலில் விழுந்த மனிதன் மிக கடுமையாக முயன்றாலும் சரி, நீந்துவதில் மிக திறமைசாலியாக இருந்தாலும் சரி, அவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆனால் யாரேனும் அங்கு வந்து அவனை நீரில் இருந்து தூக்கினால் அவன் எளிதில் காப்பாற்றப்படுவான். அதுபோலவே பகவான் தனது பக்தனை ஜடவாழ்வில் இருக்கிறார். ஒருவன் கிருஷ்ண உணர்வின் சுலபமான வழிமுறையை எளிமையாக கடைபிடித்து தன்னை பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு புத்திசாலி மனிதனும் இதர வழிமுறைகளை விட்டுவிட்டு பக்தி தொண்டினை எப்போதும் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாராயணியத்தில் இது பின்வருமாறு உறுதி செய்யப்படுகின்றது. யாவை சதான சம்பந்திய பொருள், ஒருவன் பல நோக்கு செயல்களின் பல்வேறு முறைகளிலோ மன அனுமான ஈடுபடக்கூடாது. அடைப்படும் அனைத்து நன்மைகளையும் முழுவதும் கடவுளிடம் பக்தி செலுத்துபவன் தானா முடியும். இதுவே பக்தி தொண்டின் விசேஷமாக
மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஒண்ணுமே கேட்கலையே. கவிதா மாதாஜி ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லேட் ஆயிட்டேங்க மாதாஜி. ஹரே வாங்க கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்ல கவிதா மாதாஜி படிச்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கேட்கல. மாதாஜி மியூட் ஆயிட்டீங்க கவிதா மாதாஜி. ஆமா மாதாஜி, எதுன்னு கேட்கல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா சொன்னீங்க, அதோட ஆ, போயிடுச்சு. ஓகே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற கிருஷ்ணரின் திருநாமத்தினை எளிமையாக உச்சரிப்பதன் மூலம் சுலபமாகவும் பரம இலக்கை அணுக முடியும். ஆனால் வேறு எந்த அறநெறிகளாலும் அத்தகைய இலக்கினை அணுகுதல் இயலாதது ஆகும். பகவத்கீதையின் முடிவு 18ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. சர்வ தர்மான் பரித்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ மோஷயிஷ்யாமி ஷூஷ. ஒருவன் தன் உணர்விற்கான இதர வழிமுறைகள் எல்லாவற்றையும் துறந்து கிருஷ்ண உணர்வில் எளிமையாக பக்தி தொண்டாற்ற வேண்டும். இது வாழ்வின் உன்னத பக்குவத்தை அடைய உதவும். அவன் தனது கடந்த கால வாழ்வின் பாவச் செயல்களை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அவனுக்கான முழு பொறுப்பையும் பகவானே ஏற்றுக்கொள்கிறார். எனவே ஆன்மீக தன்னுணர்வில் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளும் வீணான முயற்சிகளில் ஒருவன் ஈடுபடக்கூடாது. சர்வ வல்லமை பொருந்திய முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் ஒவ்வொருவரும் தஞ்சமடைய வேண்டும். இதுவே வாழ்வின் உன்னதமான பக்குவ நிலையாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கட்டாயிடுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் படிச்சிட்டேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ நாம இப்ப எந்த இடத்துல இருக்கோம் சொல்லுங்க. 12ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனாவுடைய கேள்வி என்ன? எது பெஸ்ட்னு கேட்பார் இல்லையா? என்ன கேக்குறாரு அர்ஜுனா? அருவ வழிபாடா உருவ வழிபாடா, எதுல எப்படி வழிபாடு பண்றது? எஸ். பகவானோட ரிப்ளை என்ன? உருவ வழிபாடு தான் சிறந்தது. அருவ வழிபாடு உருவ வழிபாடு பெஸ்ட். ஏன் அருவ வழிபாடு வந்து என்ன சொல்றாரு பகவான்? அருவ ரொம்ப கடினமானது, ரொம்ப அது கஷ்டம். பின்பற்றது கஷ்டம். ஐம்புலன்களை அடக்கி ரொம்ப முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணணும். அது வந்து நமக்கு முடியாது. ஆனா அந்த வழி மிகவும் வளர்ச்சியே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ இதுல என்ன சொல்றாருன்னா, ஆனா எனக்காக நீ எல்லா செயலையும் துறந்து என் மேல பக்தி பண்ணி என்னை தியானம் பண்ணி எல்லாம் வழிபட்டினா அவனை வந்து நான் பிறப்பிறப்பு கடந்து காப்பாத்துறேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ அதான் இந்த மொழிபெயர்ப்பு பார்த்தோம். சோ பிரபுபாத் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, யோக பயிற்சி மூலம் அந்த பாத்தீங்கன்னா ஒரு யோகி வந்து எந்த கிரகத்துக்கு வேணாலும் போக முடியுமாமா. நீங்க அந்த அந்த யோக சக்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சின்னதிலும் சின்னதாகிறது, அதெல்லாம் என்ன ஞாபகம் இருக்கா இருக்காது? அஷ்டமா சித்திகள், அனிமா மகிமா லகிமா, அணுவை விட சின்னதாகிறது, ரொம்ப பெருசாகிறது, காற்றை விட லேசாகிறது, ரொம்ப கனமாகிறது, ஒரு கிரகத்தையே உருவாக்குறது, ஒரு கிரகத்தை உருவாக்குறது, ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போறது. எஸ், இந்த மாதிரி நிறைய சித்திகள். சோ நிறைய பேர் அஷ்ட சித்திகள். சோ இதெல்லாம் இருந்தாவே அவங்க கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கடவுளை வந்து நீங்க இந்த கூட்டுக்குள்ள அடக்க முடியுமா சொல்லுங்க? அவருக்கு இதை விட பல மடங்கு பவர் இருக்கு. நாம வந்து ஏதோ இந்த பௌதீக உலகத்துல இந்த உடலை வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் வித்தைகள் கத்துக்கிட்டு நான் கடவுள் நிறைய பேர் நினைச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பிறப்பும் இருக்குது, இறப்பும் இருக்கு. ஆனா கடவுள் இது எல்லாம் தாண்டினவர். யோக சித்தி வச்சுட்டு நீ ஒரு பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட்டுக்கு போலாம், என்ன வேணா நீ ஆகலாம். ஆனா எல்லாமே எங்க பண்ண முடியும்னா எதுக்குள்ள பண்ணிக்க முடியும்? இந்த பௌதிக லிமிட்டோட தான் பண்ண முடியும். இதை தாண்டி ஆன்மீக உலகத்துக்கு நீ அப்படி போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா பியூரிஃபை ஆகி பக்தி இருந்தாதான் போக முடியும். ஆன்மீக உலகத்துல இந்த சித்திகளுக்கு எல்லாம் எந்த வேலையும் இல்லை இல்லைங்களா? சித்தி வச்சு அங்க என்ன பண்ண போறீங்க? பக்திக்கு மட்டும்தான் வேலை. ஒருத்தர் சொன்னான்ல, ஒரு பிரபுபாத் ஒரு வாட்டி ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. ஒருத்தன் வந்து சொன்னானாமா ஒரு முனிவர்கிட்ட, ஒருத்திட்ட ஒரு சாதாரண ஒரு சாது கிட்ட ஒரு யோகி சொன்னாராம்,
நான் வந்து 25 வருஷம் கஷ்டப்பட்டு தண்ணியில இப்ப நடக்க பழகிட்டேன். நான் வந்து இப்ப தண்ணியிலேயே நடப்பேன் அப்படின்னாராம். அதுக்கு வந்து அந்த சாது, ஏப்பா ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பரிசலுக்கான அந்த கடைசி 25 வருஷத்தை waste. வருஷத்துக்கு கஷ்டப்படு. அது மாதிரிதான் சித்திகள். சரிங்களா? சித்திகள் தெரிஞ்சா நீங்க வாழ்நாள் ஃபுல்லா செலவு பண்ணி அந்த சித்திகள் கத்துக்கிட்டீங்கனாலும் அது இந்த பாடி இருக்க வரைக்கும் தான் யூஸ் ஆகும். பாடி போயிடுச்சுன்னா எந்த சித்திக்கு எந்த வேலையும் கிடையாது. நீங்க மறுபடியும் போய் இன்னொரு யோனில பிறந்து எல்கேஜி யூகேஜி தான் ஆரம்பிக்கணும். வேற ஆப்ஷனே கிடையாது. சோ யோக சித்திகள் வந்து போலாம். ஆனா பக்தனை பொறுத்தவரை இறைவன் தாமாக அவரை வந்து ஏத்துக்கிறாராமா. சோ ஆன்மீக வழிக்கு தன்னை மாற்றிக்கொள்ள மிகுந்த அனுபவசாலியாக வேண்டும் என்று எண்ணி காத்திருக்க வேண்டிய அவசியமே பக்தனுக்கு இல்லையா. சோ பக்தன் வந்து தேவையில்லாம அஷ்டாங்க யோகம்லாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அவன் என்ன பண்றான், பகவான்கிட்ட சரண்டர் ஆகிறான். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரபுபாத் வந்து ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. குழந்தை தன் பெற்றோரால் முழுமையாக கவனிக்கப்படும் குழந்தை நிலை பாதுகாப்பானது. நாம உட்கார்ந்துட்டு நாம வந்து என்னைய வந்து நான் கஷ்டப்பட்டு நான் முயற்சி பண்ணி இப்போ நான் எங்கேயாவது போறேன், அந்த எப்படியாவது நான் போறேன் அப்படின்னு நான் பண்ணவே தேவையில்லை. நாம என்ன பண்ணணும், பக்தன் என்ன பண்ணணும் சொல்லுங்க. கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும், சரணடைஞ்சிட்டா போதும். இதுதான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மந்திரத்தை நிம்மதியா சொல்லிட்டு உட்கார்ந்தானா பகவான் எங்கிருந்து வராரு, அங்கிருந்து இங்க கருட வாகனத்திலேயே வராராமா பகவான். வந்தாரா இல்லையா? யாருக்கு வந்தாரு பகவான் அப்படி காப்பாத்துறது? கஜேந்திரன். ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு இந்த பகவானோட படைப்புல இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ்ல அந்த யானை வந்து ஒரு சொற்ப ஜீவன் இல்லைங்களா, அற்ப ஜீவன். ஆனா அந்த ஜீவாத்மா தன்னை நோக்கி கதறுதே அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் ஓடி வந்தாரா இல்லையா? என்ன சொல்லுவாங்க, பகவான் அந்த அங்க வஸ்திரம் கூட ஒழுங்கா போட்டுக்கலையா, லக்ஷ்மி தேவியோட ஏதோ தாயக்கட்டை ஆடிட்டு இருந்தாராமா. திடீர்னு கிளம்பி ஓடி வராரு கருட வாகனத்துல. ஆக்சுவலி கருடனுக்கு முன்னாடியே வராரு, கருடன் பின்னாடியே ஓடி வந்து அவரை கூட்டிட்டு வராராம். கருடனை தூக்கி கக்கத்துல வச்சுட்டு ஓடி வந்தாரு. நான் ஒரு சுவாமிக்கு சொன்னேன், அவ்வளவு ஃபாஸ்டா வந்தாரு. கருடனோட ஸ்பீடு கூட பகவானுக்கு பத்தல. என் பக்தன் கஷ்டப்படுறான், நான் அவனை காப்பாத்தணும். ஒரு அற்ப ஜீவன், ஒரு சின்ன யானைக்காக அவரை வந்து அவ்வளவு தூரம் பண்றாரு. ஏன் பண்ணாரு, எதுக்காக வந்தாரு சொல்லுங்க? அந்த யானை காப்பாத்துறதுக்கு அவரே வரணுமா? யானை அவர் மேல நம்பிக்கை வச்சு அவரை கூப்பிட்டு. எக்ஸாக்ட்லி, அந்த யானை அவர் மேல நம்பிக்கை வச்சு கூப்பிட்டு அவரு அதுல சொல்ல வந்த மெசேஜ் என்ன, பகவான் அதுல என்ன சொல்ல வர்றாரு? இந்த இடத்துல நம்பிக்கை வச்சா நான் வருவேன், வச்சு என்ன கூப்பிடணும் இல்லைங்களா? பக்தியோட பக்தி, அதான் பக்திமா. பக்தி பக்தி இருந்தாலாமா வருவாரு கிருஷ்ணா, பக்தி இல்லைன்னா வரமாட்டார். சோ அந்த ஜீவாத்மாவோட கதறல், ஆக்சுவலி என்னால ஒண்ணுமே முடியல, கஜேந்திராவோட குரல் அதான் இல்லைங்களா? அவரும் ட்ரை பண்ணி பார்த்தாரு, சும்மாவா கத்தினாரு, எடுத்தோனியமா கத்தினாரு கஜேந்திரா? 1000 வருடங்கள், 1000 வருஷம், 1000 வருஷம், 1000 வருஷம் நினைச்சு பாருங்க. 1000 வருஷம் லேஸ்பட்ட டைமா? 1000 வருஷம் போராடி இருக்காரு கஜேந்திரா. நம்மள மாதிரிதான், நாமளும் அப்படிதான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் லைஃப்ல வர்ற சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருவேன். சில பேருக்கு அந்த சேலஞ்ச் வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி இல்லைங்களா, லைஃப்ல கஷ்டம் வந்துச்சுன்னா குஷி போட்டு அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ நான் வந்து கடவுளை வந்து அப்படி நினைக்கிறதே கிடையாது. 1000 வருஷம் போராடுறேன், வெவ்வேறு உடல்ல போய் போராடுறேன். அதுக்கப்புறம் முடியல, ரொம்ப முடியல அப்படிங்கிறப்போ அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதனால பகவானோட ஞாபகம் வந்துச்சு சொல்லுங்க? கஜேந்திராக்கு எப்படி பகவானோட ஞாபகம் அந்த மிருக உடல்ல கிடைச்சது? போன ஜென்மத்துல அவரு நல்ல பக்தி செஞ்சிட்டு இருந்தாரு, டிவோட்டி அவரு இல்லைங்களா? போன ஜென்மத்துல அவர் டிவோட்டி. சோ அவர் வந்து பாண்டிய மன்னர். அவரை வந்து அகத்தியர் பார்க்க வர்றப்போ அவரு வந்து தியானத்துல இருக்காரு, தன்னை கவனிக்கலைங்கிற கோபத்துல அகத்தியர் வந்து அந்த சாபம் கொடுப்பாரு.
வெளியில இருந்து பாத்தீங்கன்னா இது என்னது இது, அவரு வந்து பகவானை தானே தியானம் பண்றது, இவர் ஏன் அவருக்கு சாபம் கொடுக்குறாருன்னு தான் நமக்கு தோணும். உண்மையிலேயே அது சாபமா? இந்த வரம் ஏன் வரோம்? பகவானே வந்து உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவார் மோட்சத்துக்கு பகவான் அப்படின்னு தரிசனம் கிடைக்கிறதே பெரிய புண்ணியம். கண்டிப்பா அவருக்கு வந்து எஸ். இதே மாதிரிதான் சித்திரகேது ஸ்டோரியிலும் நடக்கும். சித்திரகேது பாத்தீங்கன்னா அவர் பகவானுடைய பக்தர். ஆனா அவர் வந்து ஜாலியா அவரோட நாமத்தை சொல்லிட்டு அந்த வித்யாதர் அந்த பெண்களோட சுத்திட்டு இருப்பாரு. அவரை தங்கிட்ட வர வைக்கிறதுக்காக பகவான் ஒரு பாஸ்ட் டைமே நடத்தி முடிக்கிறார் இல்லையா. அவர் வந்து சிவபெருமான் பார்த்து சிரிக்கிறாரு. அது தெரியும் இல்லையா உங்களுக்கு அந்த பாஸ்ட் டைம்? தெரியாது மாதாஜி. தெரியாதா? சித்திரகேது மகாராஜ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? குழந்தை இல்லாம கஷ்டப்படுவாரு மாதாஜி, அவரு தானே மாதாஜி? குழந்தை இல்லாம கஷ்டப்படுவாரு, ஒரு குழந்தை கிடைக்கும். அப்புறம் என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு? அந்த குழந்தை வந்து சீக்கிரமா சின்ன வயசுலயே இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவர் அந்த இறந்த நாள் ரொம்ப வருத்தப்படுவார், ரொம்ப கஷ்டப்படுவார். இந்த குழந்தை வேண்டான்ட்டு அந்த ரிஷி சொல்வார், வேண்டாம் உனக்கு இதனால துன்பம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் கேட்க மாட்டாரு, எனக்கு கண்டிப்பா குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வரத்தை அடைவார். அந்த குழந்தை இறந்து போனது ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தையே வந்து சொல்லிடும், நீ வந்து இதெல்லாம் எல்லாமே டெம்பரவரி தான் இந்த உலகம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி கரெக்ட், மாதாஜி சொன்னதுதான். எந்த அதுக்கப்புறம் ஜென்மத்துல அப்பா அம்மா நீங்கன்னு கேட்பாங்க, அப்படிதானே கேட்பாங்க. நீங்க எந்த ஜென்மத்து அம்மா அப்பா நீங்க? ஏன்னா நான் இது வரைக்கும் பல ஜென்மம் எடுத்திருக்கேன், எந்த ஜென்மத்து அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கும். எஸ். சோ அந்த சித்திரகேது மகாராஜ் மறுபடியும் வித்யாதரரா மாறி பகவானுடைய புகழ் பாடிட்டு சுத்திட்டு இருப்பாரு. அப்போ அப்படி ஒரு நாள் அவர் வானத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கப்போ சிவலோகத்துல வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவிய தன்னுடைய தொடையில உட்கார வச்சுக்கிட்டு சுத்திலும் முனிவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து பாகவதம் டிஸ்கஸ் பண்றாரு. சோ அதை பார்த்தோன்னையும் சித்திரகேது மகாராஜ் வந்து சிரிச்சுட்டே போறாரு, சிரிச்சுட்டு போயிடுறாரு. உடனே வந்து பார்வதி தேவி கோவம் வந்துருச்சு. அவங்க ஏதோ கேலி பண்றாருன்னு நினைச்சுக்கிறாங்க பார்வதி தேவி. அதனால வந்து சாபம் கொடுக்குறாங்க, நீ ஒரு அசுரனா போகணும். அப்போ வந்து சிவபெருமான் வந்து சொல்லுவாரு, அவன் ஒரு பக்தன், பகவானுடைய பக்தன், அவன் என்ன கேலி பண்ணல. எங்களுக்குள்ள இது வந்து ஒரு அன்பு பரிமாற்றம், நானும் பக்தன் அவனும் பக்தன். அவன் வந்து என்னை பார்த்துட்டு தான் சிரிச்சுட்டு போனான், அதுல வந்து தவறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, நாராயண பரசர்வே ந குதர்ஷன பிப்பியதி ஸ்வர்கா பவர்க்க நரகேஷு அபி துல்லியார்த்த தர்ஷனார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பகவானுடைய பக்தனை கொண்டு போய் நீ சொர்க்கத்துல போட்டாலும் சரி நரகத்துல போட்டாலும் சரி அவன் என்ன எப்படி இருப்பான்? பக்தனாவே இருப்பான். நீ சாபம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இது எல்லாமே பாஸ்ட் டைம் பர்பஸ். ஏன்னா சித்திரகேது வந்து சங்கர்ஷனரோட தீவிர பக்தன். சோ பகவான் வந்து இவரை விட்டா இப்படியே செட்டில் ஆயிருவான்னு சொல்லி இவரை திரும்பி வர வைக்கிறதுக்காக நடத்துற பாஸ்ட் டைம் இதெல்லாம். மறுபடியும் அவர் வந்து ஒரு அசுரனா மாறுறாரு, விருத்ராசுரன். நம்ம அந்த படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கேன், பட் மறந்துருப்பீங்க. விருத்ராசுராவா மாறுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்திரனோட கையால கொல்லப்பட்டு பகவானை திரும்பி போயிடுவாரு. அப்பதான் அவர் வந்து நக்கலா சொல்லுவார், இந்திரா என்ன கொல்லு, நீ உட்கார்ந்து நீ வெட்டியா அந்த ரம்பா மேனகாவோட டான்ஸ் ஆடிட்டு நான் பகவான்கிட்ட திரும்பி போறேன் அப்படின்பாரு. இந்திரன் வெளத்து போயிடுவாரு, என்னையா நடக்குதுங்க, நான் வில்லன் ஆயிட்டேனே, கடைசியில நீங்க பகவானுடைய பக்தனா இருக்கீங்களே, நான் வில்லன் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்புவார் இந்திரன். ஆனா அது எல்லாமே பகவானுடைய ஏற்பாட்டின் கீழ் நடக்குதுன்னு சொல்லி விருத்ராசுரன் அதையும் அக்செப்ட் பண்ணிக்குவாரு. சோ டிவோட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட வாழ்க்கையில எது நடந்தாலுமே வந்து அவங்க பகவான் கருணைன்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா. நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்திருக்கோம். எஸ். சோ பகவான் அந்த எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கஜேந்திரா ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா. கஜேந்திரா பார்த்தப்போ அந்த மன்னர் அந்த மன்னரை வந்து அவருக்கு பகவான்கிட்ட திரும்பி போக வைக்கிறதுக்காக நடந்ததுதான் இந்த பாஸ்ட் டைம். அவர் யானையா பிறந்து அவர் பாத்தீங்கன்னா அவர் அந்த பூர்வ ஜென்மத்துல பண்ண அந்த பக்தியினால அவருக்கு லாஸ்ட் மினிட்ல ஞாபகம் வருது, அந்த கஷ்டத்துல பகவானுடைய ஞாபகம் வருது. உண்மையிலேயே கடைசி நிமிஷத்துல பகவானுடைய ஞாபகம் வரணும்னா ஈஸியா அப்படி வந்துருமா? பகவான் நினைச்சாதான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம நினைச்ச ஞாபகம் வராது.
அப்படி இல்ல, நம்ம வாழ்நாள் ஃபுல்லா பக்தி பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ பகவான் பண்ணிருந்தாலுமே மாதாஜி நம்மளுக்கு கடவுள் நினைக்கணும், நம்ம நினைக்கணும், அப்பதான் வரும், இல்லாட்டி வராது, வராது. கடவுள் தான் நினைக்கணும். கரெக்ட். கடவுள் நினைக்கணும். எஸ், பகவான் நினைக்கணும். அது பிராக்டிஸ் பண்ணாதான் லாஸ்ட் மினிட்ல ஞாபகம் வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கும்பிடும் போதே என்ன தெரியுமா கும்பிடணும், கடைசி நிமிஷத்துல அவனை நினைச்சிட்டு சாகணும் அப்படின்னு கும்பிடணும். இதெல்லாம் பகவானுக்கு சேவை செய்யணும்னு நீங்க கேட்கணும். நான் அவரை நினைச்சிட்டு செத்தா நான் கோலோகா சொயின்னு போய் உட்கார்ந்துக்கணும். இது வந்து செல்ஃபிஷ்னஸ். பகவானுக்கு சர்வ் பண்ணணும். கருதி செய்கிறது மாதாஜி. அப்படி நாம பார்த்தோம் இல்லையா போன கிளாஸ்ல மாதாஜி, பலன் கருதாம பக்தர்கள் செய்வாங்க. போன ஒரு லைன் பார்த்தோம் இல்லைங்களா? ஆமாம் மாதாஜி, பலன் கருதாம எந்த இதுமே மோட்சம் கூட கிடைக்க விரும்ப மாட்டாங்க. அப்படி பக்தி பண்ணணும். நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் இல்லையே மாதாஜி, பக்குவம் இல்லையே, அளவுக்கு பக்குவம் வரலையே, பக்குவம் வரல. சும்மா சுயநலம் தான் இருக்குது. இன்னுமே நம்மளுக்கு வந்து இன்னும் சுயநலம் தான். சாண்டிங்லயே பகவான் ஞாபகம் வர மாட்டேங்குது, அப்புறம் எங்க போய் மத்த நேரத்துல வர்றது? சுயநலம் ஜாஸ்தி மாதாஜி நம்மளுக்கு. நானே நினைச்சுக்குவேன் நம்மள என்ன பக்தி பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கேன். கரெக்ட். நம்ம கண்டிப்பா, ஏன்னா நம்ம பல ஜென்மமா வந்து இப்படியே ஊறி போயிட்டோம். அதனால கிருஷ்ணாவை நம்ம லைஃப்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுடைய ஞாபகத்துல கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்படியே பழகிட்டோம். ஆக்சுவலா வந்து இந்த ஏகாதசி நாள்லாம் வந்து அதுக்குதான் ஸ்பெஷல். நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏகாதசி. என்ன அது? நிர்ஜலா பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. அது என்ன ஸ்டோரி? யாரா சொல்லுங்க பாப்போம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பீமன் வந்து ஏகாதசி விரதம் என்னால இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நீ மத்த ஏகாதசி இருக்கலைனாலும் இந்த ஒரு தடவை வர்ற ஏகாதசிய நீ கட்டாயம் இருந்தீன்னா எல்லா ஏகாதசியோட பலனும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்லுவாருங்க. அதேதான். சோ பெருந்தீனிக்காரர் பீமனால வந்து பசியே தாங்க முடியாது. சோ அவருக்காக பகவான் கொடுத்த கன்செஷன் தான் பாண்டவ நிர்ஜல் ஏகாதசி. சோ அந்த அன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீ காலையில நைட்டு வரைக்கும் தண்ணி குடிக்காம இருந்துட்டேன்னா நீ எல்லா ஏகாதசி இருந்த பலன் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சோ அதனாலதான் வந்து இது வந்து பாண்டவ நிர்ஜல் ஏகாதசி வந்து நமக்கு ஒரு சான்ஸ். எதுக்குன்னா நிறைய ரவுண்ட் ஜபம் பண்றதுக்கு. நாங்க யூஸ்வலா வந்து அந்த அன்னைக்கு நேரமே எல்லா சமையல்லாம் முடிச்சு ஓர கட்டி எடுத்து வச்சுட்டு வெறும் நம்ம தண்ணி மட்டும் குடிக்கிறதுனால, சாரி தண்ணி கூட குடிக்காம இருக்கிறதுனால காலையில இருந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய ரவுண்ட் ஜபம் பண்ணுவோம். வருஷம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு ரவுண்ட் நாங்களும் வந்து அந்த குரூப்ல எல்லாம் போட்டு விடுவாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் லேடிஸ்ல எல்லாத்துலயும் போடுவாங்க. இத்தனை ரவுண்ட் நாங்க பண்ணிருக்கோம், 50 ரவுண்டு 60 ரவுண்டு இப்படி சொல்லி போட்டே இருப்பாங்க. டிவோட்டிஸ் வந்து போட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஃபுல் ரவுண்டாவது முடிக்கணும். 32 16 மாலை பண்ணுவோம். 32 அதுக்கப்புறம் என்ன கவுண்ட் வரும்? 64 நாங்க ட்ரை பண்ணுவோம். பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 80 ரவுண்ட்ஸ் கூட எல்லாம் பண்ணிருக்கோம். சோ அந்த மாதிரி நாம வந்து ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில நாமளும் வந்து பகவான் கொடுத்த இந்த லைஃப வந்து யூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சீக்கிரம் துவாதசி அன்னைக்கு சீக்கிரம் விரதம் முடிக்கணும்னா நீங்க என்ன செய்வீங்க மாதாஜி? மாதாஜி நான் வந்து இந்த ஜெகநாதர் அரிசி ஊரில இருந்து ஜெகநாதர் அரிசி வாங்கிட்டு வச்சிருக்கோம். அது என்ன வாயில பொட்டுக்கல்ல கொஞ்சோண்டு வச்சு ஆஃபர் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஒரு 2 துளசி வச்சு 2 பொட்டுக்களை வச்சு ஆஃபர் பண்ணிட்டு நீங்க வெளியூர்ல இருந்தா கூட இப்படி பண்ணிக்கலாம். மாதாஜி 12 மணி வரைக்கும் தான் நிர்ஜலம் இருக்க முடியும், அது பரவாயில்லையா மாதாஜி? உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து. நீங்க நிர்ஜலே இருக்க முடியலனாலும் பரவாயில்ல. சாப்பிட்டு ஜபம் பண்ணுங்க. நிறைய ஜபம் பண்ணுங்க. சோ நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். நாங்க எப்படி அந்த சுகர் இருக்கிறதுனால இருக்க முடியல விட்டுருங்க.
பிகாஸ் நம்ம என்ன எதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம்னா ம். அட்லீஸ்ட் அந்த அன்னைக்காவது நிறைய ரவுண்ட் ஜபம் நிறைய பண்ணலாம். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஜபம் பண்றது, பண்ணிட்டே இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. சாயந்தரம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்தா கம்மியா தான் வந்திருக்கும். ரவுண்ட்ஸ் 32 தான் வந்திருக்கணும், 40 தான் வந்திருக்கும். ஆனா நீங்க உட்கார்ந்து விடாமுயற்சி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா பண்ண முடியும். சோ இதன் வாண்டல் ஏகாதசி எப்பவுமே நாங்க ஜபம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். விரதம் இருந்து பண்ணுவோம், விரதம் இருக்க முடியாதவங்களும் பண்றது. அது ஒண்ணும் தப்பே கிடையாது. பகவான் எந்த இடத்துலயும் நம்மள வருத்திக்கு சொல்லவே இல்லை. ஏகாதசி கூட உங்களுக்கு ஃபீஸ்ட் தான் கொடுக்குறாங்க. சோ உங்களால முடியலன்னா தாராளமா நீங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். முடியறவங்க நிர்ஜல் இருக்கலாம். அந்த ஒரு ஏகாதசி இருந்தா எல்லா ஏகாதசியும் இருந்த பலன் கிடைச்ச மாதிரி. அப்ப வந்து இப்ப இந்த வருஷம் பூரா ஏகாதசி இருக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. அடுத்தது வந்து எதுக்குன்னா, நீங்க பல வருஷமா நீங்க ஏகாதசிக்கு சாப்பிட்டு தான் இருந்திருக்கீங்க. அந்த கணக்கு நேடு பண்றதுக்கு தான் இது. பக்திக்குள்ள வந்த அப்புறம் தான் நம்ம ஏகாதசி விரதமா இருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்தாலும் நம்ம அப்படியே இருந்திருந்தாலும் நமக்கு வந்து கிரெயின்ஸ்ல இருந்து சாப்பிடாம அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருப்பாங்க. அதெல்லாம் கணக்கு வராது. நம்ம இத்தனை வருஷமா இருந்ததெல்லாம் வந்து அந்த ஒரு வருஷமா தான் மாதாஜி ஜவ்வரிசி கஞ்சி மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே மாதாஜி, அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் சப்பாத்தி தான் சாப்பிடுவோம், ஒருவேளை சப்பாத்தி மட்டும். இப்பதான் நம்ம ஜவ்வரிசியில பக்வீட்ல எல்லாம் நம்ம பிரசாதம் செஞ்சு சாப்பிடுறோம் இல்லையா, அது சாப்பிட்டுக்கலாம். நீங்க முடியலன்னா தாராளமா சாப்பிட்டுக்கலாம். சுகர் பக்வீட் தோசை நீங்க தான் சொன்னீங்க மாதாஜி, அதுல இருந்து நான் அதான் சாப்பிடுறேன். நல்லா பசி அடைக்குது. அது சாப்பிட்டீங்கன்னா வயிறு கப்புன்னு இருக்கும், மத்தியானம் கம்முன்னு ஆயிடுது. நல்லா இருக்கும். அது பக்வீட் ரொம்ப நல்லது மாதாஜி, புரோட்டீன் சோர்ஸ் அது. ஆமா, அதுல ஏதோ என்ன ஃபைபரோ என்னமோ இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய எல்லாம் புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது தாராளமா நீங்க எடுக்கலாம். பக்வீட் ரொம்ப நல்லதுதான். எஸ். அப்படி முடியாதவங்க பேசாம ஜபமா முடிஞ்ச அளவுக்கு நேரமே சமையல முடிச்சு வச்சுட்டு ஜபமாலை எடுத்து விட்டுங்க. எவ்வளவு ரவுண்ட் நீங்க போடுற பண்ணிட்டு இருக்கிற ரவுண்ட வந்து நீங்க குரூப்ல போட்டு விடுங்க. யூஸ்வலா நம்ம அப்படிதான் பண்ணுவோம் இல்லைங்களா, போட்டு விடுவோம். அதை பார்த்தா அடுத்தவங்களும் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் பண்ணுவாங்க. சோ ஒரு நாள் நம்ம வந்து பகவானுக்கு ஒதுக்கணும். இந்த ஏகாதசி இன்னைக்கு ஒரு நாளாச்சு நம்ம கிருஷ்ணாக்கு ஒதுக்கணும். அப்பயாவது அவர் நம்ம மைண்ட்ல வராரான்னு பாக்கலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சோ பக்தனை பொறுத்த வரைக்கும் பகவான் வந்து காப்பாத்திடுறாரு. அவன் கடல் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பிரபுபாத் கொடுக்குறாரு. கடலில் விழுந்த மனிதன். சோ ஒரு மனுஷன் கடலில் விழுந்துறானா அவன் நீச்சல் தெரிஞ்சா அவன் தப்பிச்சுப்பானா? முடியாது மாதாஜி. ஏன் முடியாது? ரொம்ப பெருசு இல்ல கடல்ல, எத்தனை நேரம் சோர்ந்து போயிடுவோம் இல்ல நீந்தினாலும். எஸ் கரெக்ட். அவ்வளவு பெரிய கடல்ல நீங்க ஒண்ணுமே தெரியாது ஆக்சுவலா, எது கரை எங்க இருக்கு என்ன ஒண்ணுமே, வெறும் தண்ணி தான் இருக்கும் இல்லைங்களா சுத்தி. சோ அப்போ வந்து அவன் என்ன முயற்சி பண்ணாலும் நீச்சல் அடிச்சு வர முடியாது. எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் பரவாயில்ல, அவனால தன்னை காப்பாத்திக்க முடியாது. ஆனா யாராவது ஒருத்தர் வந்து அவனை தூக்கி விட்டு அவன் காப்பாத்தப்படுவானா இல்லையா? எஸ். அது மாதிரிதான் பகவான் பக்தனை ஜட வாழ்விலிருந்து உயர்த்துகிறார். சோ அதான் பாயிண்ட். நாம எல்லாமே வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல சக்சஸ் வரணும், அப்பதான் கிருஷ்ணா எனக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பக்தர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பகவானோட பிரசன்ஸ் தான் முக்கியம். சோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அமைதியா வேலை பார்க்கறாங்க. ஒருவன் கிருஷ்ண உணர்வின் சுலபமான வழிமுறை எளிமையாக கடைபிடித்து தன்னை பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். சோ புத்திசாலி மனிதன் எல்லாத்தையும் விட்டு பகவானுக்கு பக்தி பண்ணணுமாம். அடுத்தது வந்து நாராயணியத்திலிருந்து பிரபுபாத் ஒண்ணு கொடுக்குறாரு. சோ பலநோக்கு செயலின் பல்வேறு முறைகளிலோ மனக்கற்பனையின் மூலம் அறிவை விருத்தி செய்வதில் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. பல்வேறு யோக முறைகள், மனக்கற்பனைகள், சடங்கு, யாகம், தானம் அனைத்து நன்மைகளையும் முழுமுதல் கடலும் பக்தி செலுத்தவும் தானாக அடைய முடியும். சோ நம்ம பார்த்திருக்கோம் 8வது அத்தியாயத்திலே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்துச்சு இல்லையா, யோகம், தானம், தவம், இதெல்லாம் வந்து இது செய்யறதுனால கிடைக்கிற நன்மைகள் வந்து பகவானுக்கு பக்தி செலுத்தினீங்கன்னா தானாவே வரும். இதுதான் பக்தி தொண்டனுடைய விசேஷமான வரப்பிரசாதம். வரப்பிரசாதம்னே பிரபுபாத கொடுக்கிறாரு பாருங்க. சோ அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம்
பகவானின் பக்தன் சுலபமாகவும் மகிழ்வுடனும் பரம இலக்கை அடைய முடியும். ஆனால் வேறு எந்த அறநெறிகளாலும் அத்தகைய இலக்கினை அணுகுதல் இயலாது. தெளிவா கொடுத்தார பிரபுபாதர். ஒரே வழி வந்து பகவானை நினைச்சு அவருடைய நாமத்தை சொல்றதுதான் ஒரே வழி. பகவத்கீதையின் முடிவு 18ஆம் அத்தியாயம் இல்லைங்களா? சர்வதர்மான் பரித்யஜ்ய ஏகம் எஸ். இது வந்து என்ன சொல்றது, சரண்டர் ஸ்லோகா. பகவான் வந்து கடைசியா வந்து பகவான் சொல்லித்தரார் அர்ஜுனாவுக்கு, நீ இத பண்ணு அர்ஜுனா, எல்லாத்தையும் விட்டுரு. நீ இவ்வளவு நாளா நீ வந்து உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கிற, ஒரு அடையாளம் வச்சிருக்க. நீ யாரு, என்ன ஏது, எல்லாத்தையும் விட்டுரு. நான் என்ன சொல்றனோ செஞ்சினா உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் எடுத்துடுறேன். சோ இந்த மாதிரி இதுக்கு மேல யாராவது மர்சிஃபுல்லா இருக்க முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். இது அர்ஜுனாவுக்கு சொன்னதா நமக்கு சொன்னதா? ஏன் எதுக்கா அப்படி சொல்லிருக்காரு? நம்மள பகவான போய் சேரணும், அதுக்காகவே சொல்லியிருக்காரு. நம்ம சரண்டர். சோ இந்த மொத்த வழிமுறை எல்லாத்தையும் தொடர்ந்து பகவானுடைய பக்தி தொழில ஈடுபடணும். இதுவே வாழ்வின் உன்னத பக்குவத்தை அடைய முடியும். உன் கடந்த வாழ்வின் பாவ செயல்களை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஒருத்தர் வந்து நாம எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பாவ அக்கௌண்ட் வச்சிருக்கோம். பாவ அக்கௌண்ட் இல்லாதவங்களே கிடையாது. இந்த பௌதீக உலகத்துல வந்து பிறந்திருக்கோம், திருப்பி திருப்பி பிறந்துகிட்டே இருக்கோம்னாவே நம்ம கிட்ட பாவ அக்கௌண்ட் இருக்கு. சரிங்களா? சோ அது மலையளவு இருக்கு. சோ இந்த கடந்த கால பாவ செயல அத்தனையும் நான் தூக்குறேன் அப்படிங்கிறார் பகவான். அட்ட ஸ்டிச்ல அப்படின்னு தூக்குறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய மேருமலை சைஸ்ல நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். நீ என்கிட்ட சரண்டர் ஆக போதும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார் பகவான். சோ அதுதான் வந்து பகவத்கீதையோட மெசேஜ். ஆக்சுவலி பகவான் கொடுக்குற லவ் லெட்டர்னு வச்சுக்கோங்க. இது நம்ம கொடுக்குற லவ் லெட்டர். நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன அதே மாதிரி லவ் பண்ணு. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட வா தம்பி, நான் பாத்துக்கிறேன் உன்னைய, நீ ஏன் கஷ்டப்படுற? தேவையில்லாம இருக்கிறதெல்லாம் தூக்கி தலைமையில வச்சுக்கிறது அந்த இந்த ஹெர்குலிஸா யாரும் இப்படி இந்த வச்சிருப்பாங்களா மாதாஜி? பேர் என்ன? ஹெர்குலிஸ் இல்லைங்களா? ஆக்சுவலி அவர் இறக்கி வச்சா நிம்மதியா இருக்கலாம். ஆனா வந்து அதே மாதிரிதான் நம்ம பௌதீக உலகத்துல இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் தூக்கி தலைமையில வச்சுக்கிறது. ஆக்சுவலா நாம ஒரு சோலா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை எல்லாத்தையும் ஒரு ஆத்மாவா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் தேவையா? இது எல்லாமே டெம்பரரி. இந்த பாடி சம்பந்தப்பட்ட கஷ்டம். இந்த கஷ்டத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் நிம்மதியா ஜாலியா இருக்க வேண்டியவன். ஆனா இந்த உடல் தான் நான் என்னை அடையாளம் கண்டு வச்சுக்கிட்டு இந்த உடல் சம்பந்தப்பட்டது பூரா என்னது அப்படின்னு நினைச்சிட்டு நான் படாத கஷ்டப்பட்டு இருக்கேன். அதை இறக்கி வச்சிட்டோம்னா உண்மையிலேயே நான் ஹாப்பியா இருக்கலாம். ஆனா எனக்கு அது புரியல. எவ்வளவு பகவத்கீதை படிச்சாலும் புரியல, எத்தனை கிளாஸ் கேட்டாலும் எனக்கு இது புரியவே இல்லை. எனக்கு அந்த பொய்யான அடையாளம் தேவையா இருக்கு இல்லைங்களா? மாஸ்க் தேவையா இருக்கு. பர்சனாலிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கே பர்சன் பிளஸ் ஆலிட்டி. ஒரு மனிதன் தனக்கு போட்டுக்கிற முகமூடி, அதுதான் வந்து பர்சனாலிட்டி. ஒவ்வொருத்தரும் இப்ப இவர் இப்படிதான். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்டரோ ஒரு கிரிக்கெட்டரையோ எடுத்துட்டீங்கன்னா இவர் இப்படிதான் சொல்லி மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா? அந்த பிம்பத்தை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? சோ ஏதோ ஒரு நடிகர் ஏதோ ஒண்ணு வாயை திறந்து ஏதாவது சொல்லி வாங்கி கட்டிக்கிறது. சோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அவங்க உண்மையிலேயே அவங்க நடிக்கிற சினிமா எல்லாமே அந்த டைரக்டருடைய அறிவுல உதயமாகிறது தான். அவரு கொடுக்குற டயலாக் தான் இவங்க பேசுறாங்க. அதனால இவங்க அறிவாளி அப்படின்னு அர்த்தம் இல்லை இல்லைங்களா? அவங்க ஒரு ரோல் நடிக்கிறாங்க. ஆனா மக்களுக்கிட்ட அவங்களுக்கு ஒரு பிம்பம் உருவாகுது. அதை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க வாழ்நாள் ஃபுல்லா பாடுபடுறாங்க இல்லைங்களா? அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியா ஒரு டாய்லெட் போற கூட விட மாட்டானுங்களாட்டு இருக்குது. ஏர்போர்ட்லயும் கேமரா வச்சுட்டே சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பிரபலம் இங்க வந்தாங்க, இங்க இருந்து இங்க போனாங்க. அது இப்போ வந்து போன்ல கேமரா வந்ததுல இருந்து அவங்க பிரைவசி தான் பயங்கரமா அடிபடுது இல்லைங்களா?
அவங்களால நிம்மதியா ஃபேமிலியோட ஒரு சந்தோஷமா போக கூட முடியாது. ஏதோ ஒருத்தன் யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்து போட்டு விட்டுறாங்க. மக்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு பிம்பம் இருக்கு. அந்த பொய்யான பிம்பத்தை மெயின்டைன் பண்றதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா அவங்க கஷ்டப்படுறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அவங்க அப்படி இருக்காங்களா? இல்ல. அந்த சினிமால வந்து அப்போ வில்லன் ரோல் நடிப்பல நம்பியார், ஞாபகம் இருக்குங்களா? அவர் உண்மையில அவங்க ரொம்ப நல்ல மனுஷன், ஐயப்பன் பக்தர். ஐயப்ப பக்தர் பண்றது பூரா வில்லன் கேரக்டர். எஸ். வெளியில சாப்பிட கூட மாட்டாராம். எங்க செட்டுக்கு போனாலும் அவங்க ஒய்ஃப் கூட வந்து குக் பண்ணி தருவாங்களோ அதான் சாப்பிடுவாராம். அதே மாதிரி நிறைய பேரை வந்து ஐயப்ப மலைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாரு. அவர் வந்து பர்சனலி வந்து ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு ஆசாமி, டிசிப்ளின்ட் மேன். ஆனா அவர் நடிச்ச ரோல் பூரா மாதாஜி சொன்ன மாதிரி என்னதுங்க, நடிப்பார். ஆனா அவர் வந்து அப்ப எது உண்மை சொல்லுங்களேன்? எது அவருடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி? சினிமால வந்ததா, ரியல் காசு வாங்கிட்டு அவங்க சொல்ற டைரக்டர் சொல்றதை செய்யறாங்க. அப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, காசு வாங்கிட்டு டைரக்டர் சொல்றத செஞ்சாங்க. இது வந்து பொதுமக்களுக்கு புரியறதே இல்ல. இவங்களா ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அவர் பார்க்கையெல்லாம் வில்லனா பார்ப்பாங்க. அதே ஹீரோ அப்படிதான். ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் பர்சனலா வந்து அவர் ரொம்ப எந்த டிசிப்ளினுமே இல்லாதவரா இருப்பாரு. ஆனா அவர் டிசிப்ளின் இவங்களா நினைச்சுக்குவாங்க. அவருக்கு ஒரு பிம்பம், அவருக்கு ஒரு முத்திரை. எல்லாமே வந்து என்ன, நாம வந்து அந்த ஒரு அடையாளத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறது. சோ இந்த பௌதீக வாழ்வே ஒரு பொய்யான அடையாளம் நமக்கு. அதுக்குள்ள ஒரு பொய்யான அடையாளத்துல மாட்டிக்கிறோம். புரியுதுங்களா? ஆல்ரெடி நாம சோலு, ஆனா பாடின்னு ஒரு பொய்யான அடையாளத்துல இருக்கிறோம். மறுபடியும் அதுக்குள்ளே இன்னொரு பொய்யான அடையாளம், நடிகன், நான் வந்து கிரிக்கெட்டர், நான் இன்னார் அப்படின்னு இன்னொரு பொய்யான அடையாளத்தை மாட்டிக்கிறாங்க. சோ இது வந்து மூச்சு முட்டிரு இல்லைங்களா? எவ்வளவு நாளைக்கு நடிப்பீங்க? பிரபுபாத் சொல்லுவாரு, ஒரு முட்டாள் வாயை திறக்காத வரைக்கும் அவன் முட்டாள்னு யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி அவங்க வாயை திறந்தா தெரிஞ்சு போயிரும், நீல சாயம் வெளுத்து போயிரும். சோ அந்த பொய்யான அடையாளத்துல நாம போய் சிக்காத அர்ஜுனா. இது வெளில வா, உன்னோட ஃபால்ஸ் ஐடென்டிட்டி விட்டு வெளியே வா. நீ வந்து நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீ வந்து இந்த உடல் கிடையாது. அதே மாதிரி உன் சொந்தக்காரங்களும் உன் சொந்தக்காரங்களே கிடையாது. நான் சொல்றேன், நீ இது எல்லாத்தையும் விட்டுரு. நான் சொல்ற வேலையை நீ செய். செஞ்சினா என்ன நடக்கும்? பகவான் என்ன உத்தரவாதம் தர்றாரு? எல்லா பாவங்களிலிருந்தும் நான் விடுதலை தரேன் உனக்கு. சர்வ பாபேபியோ மோக்ஷாமி மா சுசக. எல்லாத்தையும் நான் தூக்குறேன், நீயே கவலைப்படுற அர்ஜுனா. பாவத்தை பத்திலாம் நீ கவலையே படாத. பாவம்லாம் ஏன் பொறுப்பு, நீ அதை பத்தி எந்த கவுண்ட்டும் வச்சுக்காத. நீ ஜாலியா இரு, நீ நான் சொல்ற வேலையை செய், அவ்வளவுதான். இது அது எப்படி இது அப்படின்னு உட்காந்து நீயா தேவையில்லாம ஆராய்ச்சி பண்ணாத. பகவானுடைய தெளிவான மெசேஜ் இது. நானே பண்ணிருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அது வந்து முட்டாள்தனம். நான் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது பகவானோட கருணை இல்லாம அது நடக்கவே நடக்காது. இத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இனிஷியலா புரியாது, நம்மளை நாமளே எஜுகேட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? இப்ப நான் வந்து ஒரு விஷயம் நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா பகவானுடைய கருணை தான். அதுல ஏதாவது கோக்குமாக்கு வேற ஏதாவது நடந்திருந்தாலும், அப்படிதான் தவறா நடந்தாலும், பெரிய லெவல் நடக்க வேண்டியது பகவானை தடுத்து சின்ன லெவல் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இல்லைன்னா இது நடந்தா எனக்கு கெடுதல், பக்தியில எனக்கு கெடுதல், அதனால எனக்கு பகவான் இப்படி கொடுத்திருக்காரு. சோ இந்த புரிதல் நமக்கு தெளிவா வேணும். பகவான் வந்து நமக்கு துரோகம் பண்ணவே மாட்டாரு. இந்த பௌதீக உலகத்துல யாரு வேணா துரோகம் பண்ணுவாங்க, ஆனா பகவான் நமக்கு துரோகம் பண்ண மாட்டார். இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா மாதாஜி. எஸ், 100% ட்ரூ. கிருஷ்ணா எனக்கு ஒண்ணு பண்றாரு, எனக்கு ஒண்ணு கொடுக்குறாருன்னா அது என் மேல இருக்கிற லவ்னால மட்டும்தான். சோ அந்த லவ்வ கரெக்டான சென்ஸ்ல புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு பக்தி தேவை. பிரேமாஞ்சன சுச்சரித பக்தி விலோசனேன
பகவானை புரிஞ்சுக்கணும்னா இந்த பார்க்கணும்னா அந்த கண்களுக்கு என்ன இருக்கணும், என்ன மை போடணும்? பக்திங்கிற மையம், பிரேமைங்கிற பிரேமைங்கிற மையம். எஸ், பிரேமைங்கிற மை போட்டாதான் பகவான் யாருன்னு நமக்கு வந்து அவருடைய அந்த உண்மையான நிலை நமக்கு புரியும். அது வரைக்கும் நமக்கு வந்து புரியாது. சோ அந்த பக்திங்கிற மை இருந்தாதான் பகவான் வந்து எனக்கு அந்த காமிக்கிற அந்த லவ் எனக்கு புரியுமாமா. அது வரைக்கும் எனக்கு வந்து பகவான் காமிக்கிற லவ் புரியாது. எனக்கு வந்து நல்லது நடந்துச்சுன்னா சந்தோஷமா நான் வாங்கிக்குவேன். அதே தப்பா போச்சுன்னா ஐயோ அம்மா நம்ம புலம்புவோம். சோ இது எல்லாமே பகவானை புரிஞ்சுக்காதனால வர்ற விளைவுதான். யார் ஒருத்தர் பகவானை வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமாமா. நாம எப்படின்னா நான் பர்ஃபெக்ட், மத்தவங்க எல்லாம் இம்பர்ஃபெக்ட் பார்த்து பார்த்து பழகி கிருஷ்ணா மேலேயும் அப்ளை பண்றோம். கிருஷ்ணா நீங்க இது இப்படி பண்ணிருக்க கூடாது, நீங்க இது இப்படிதான் பண்ணிருக்கணும். அவருக்கே நொட்ட பேசுறது, நீ இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது, நீங்க இது இப்படிதான் பண்ணிருக்கணும். தெரியாதா என்ன? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காரு. நீங்க வந்து ஒரு கர்மா பண்றீங்க, செயல் செய்றீங்க, அது தகுந்த மாதிரி சட்டில் பாடியில அது போய் பதிவாகுது. இப்போ அதுக்கு தகுந்த உங்களுக்கு உடல் ஒண்ணு தேவை, அதுக்கு ஒரு ஃபேமிலி, அந்த உங்களோட கர்மா கழியறக்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் தேவை. அதையெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி பகவான் நம்மளை கொண்டே போடுறாரு இல்லைங்களா? டிஎன்ஏ நம்ம சொல்றோம், அந்த அந்த அம்மா அப்பாவுடைய அந்த டிஎன்ஏவும் நமக்கு இருக்குது, அவங்களுடைய அந்த குண பாதிப்புகள் கூட நமக்கு இருக்கு இல்லைங்களா? இதுல எவ்வளவு ஒரு இன்ட்ரிகேட்டான விஷயம், எவ்வளவு ஒரு நுண்ணியமான விஷயம் பகவான் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு பாருங்களேன். நுணுக்கமான விஷயம் இல்லையா? சோ அந்த ஆத்மாக்கு வந்து கர்மா கழியணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அந்த அந்த ஃபேமிலில பகவான் தான் பொறுக்கி போடுறாரு, அவங்களுக்குள்ள பிறக்க வைக்கிறாரு. சோ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டிவோட்டி இருக்காரு அப்படின்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல டிவோட்டி அவருக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நமக்கு தெரியாது, மேபி ஆகாம இருக்கலாம், ஆனா அவங்க ஆவாங்களா இல்லையா? ஏதோ ஒரு ஜென்மத்துல கட்டாயமா ஆவாங்க. இவங்க காத்து கொஞ்சமாவது படும் இல்ல மாதாஜி? காத்து படும், கரெக்ட். அந்த காத்து அவங்க மேல படுறதுனால கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு லைஃப் டைம்ல அவங்க வந்து டிவோட்டி ஆவாங்க. சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டே வகை மக்கள் தான். ஒண்ணு இப்ப டிவோட்டி ஆயிருக்கவங்க, இனிமே ஆக போறோம், ஒரே மக்கள் தான். சோ அவங்களுக்கு எப்ப வேணாலும் பக்தி வரலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த அக்ஞா சுக்ருதி அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும் எப்பவுமே. மத்தவங்களுக்கு சொல்றேன், இப்ப நம்ம நாமம் போட்டு போனோம்னா அதே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அக்ஞா சுக்ருதி. நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்றோம் இல்லையா, அதை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அக்ஞா சுக்ருதி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பகவானுடைய நாமாசம் வெவ்வேறு ரூபங்கள்ல, அதனால உங்களுக்கு வந்து அக்ஞா சுக்ருதி ஆட் ஆகும். இதெல்லாம் ஆட் ஆகி அந்த பேங்க் பேலன்ஸ் ஃபுல்லான டைம்ல யாரோ ஒரு டிவோட்டிய நம்ம சந்திச்சோம்னா தான் நமக்கு வந்து பக்தி கிடைக்கும். சோ இதுல இத்தனை விஷயம் இருக்கு பாருங்களேன். கிருஷ்ணா எவ்வளவு அழகா அது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. எல்லாமே சயின்டிபிக் தான், ஆனா நமக்கு புரியறது இல்ல, சென்டிமெண்ட்னு சொல்லி திட்டி இருக்கிறாங்க. உண்மையிலேயே கிருஷ்ணா கான்சியஸ் வந்து சயின்டிபிக் தான். பகவானுடைய அந்த அந்த இன்ட்ரிகசி நமக்கு புரியறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸைட் ஆயிருவோம். எப்படி இருக்காரு கிருஷ்ணா. ஏன் வந்து பெரிய பெரிய பக்தர்கள்லாம் வந்து பகவானை சிலாகிச்சு பேசுறாங்க இல்லைங்களா? எதனால அப்படின்னா அவருடைய இந்த விசித்திரங்கள், பகவானுடைய படைப்பின் விசித்திரங்கள் அவங்களுக்கு புரியுது. நமக்கும் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்றாங்க, பட் நமக்கு வந்து அந்த பாஷை புரியல இல்லைங்களா? நம்ம வந்து இன்னும் நல்லா அந்த பாஷையை கத்துக்கல. ஆனா தூய பக்தர்கள் வந்து அந்த பாஷை ஈஸியா கத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின்டெனன்ஸும் பகவான் பாத்துக்குவாரு. அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா அது பக்திக்கு தடை அப்படின்னா அவங்க அது கொடுக்க மாட்டாரு. ஆனா குடுக்கலினா தான் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவாரு பகவான்? கொடுப்பாரா இல்லையா? எஸ், பக்திக்கு எது சாதகமா இருக்கோ அதை கொடுப்பாரு, எது பாதகமா இருக்கோ அதை வந்து கிருஷ்ணா தூக்கிடுவார். அத வந்து நம்ம முள் நம்பிக்கையோட எடுத்துக்கணும். சர்வ தர்மான் பரித்தெஜ்ய. சோ ஆன்மீக தன்னுணர்வில் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளும் வீணான முயற்சிகளில் ஒருவன் ஈடுபடக்கூடாது. நானே இது எல்லாத்தையும் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாம ஈடுபடக்கூடாது. பகவான் சரண்டர் ஆயிட்டோம்னா பகவானே அதை பார்த்துக்குவார்.
வல்லமை பொருந்திய முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் ஒவ்வொருவரும் தஞ்சம் அடைய வேண்டும். இதுவே வாழ்வின் உன்னதமான பக்குவ நிலையா. பக்குவ நிலை பிரபுபாத் சொல்லிட்டாரு. நீ பக்குவமானவனா ஆகணுமா அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பக்தி பண்ணு. பக்தி பண்ணு. எஸ், நாளைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பாண்டவ நிர்ஜல் ஏகாதசி எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு